character, knowledge, confidence. SRK Higher Secondary School, KARIKALAMPAKKAM. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy. Hi students, good evening all. So today we are going to see 11th standard Biobotany. So in last class we discussed about the various topics, right? So bacteria பத்தி நிறைய படிச்சோம். So today we are going to see the new topic. Let me start our session. Okay. So gram staining procedure. So நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து gram staining procedure. So the gram staining method to differentiate bacteria was developed by. So இந்த gram staining procedure வந்து யார் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க, எதுக்காக டெவலப் பண்ணிருக்காங்கன்னா to differentiate bacteria. பாக்டீரியாவை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இந்த gram staining procedure வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது யாருன்னா டேனிஷ் physician கிறிஸ்டியன் கிராம். ஸோ இவர் பேர்லேயே இருக்கு இல்லையா, கிறிஸ்டியன் கிராம். ஸோ அதனால தான் இவர் இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்துச்சு கிராம் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த இயர் 1884. இட் இஸ் அ டிஃபரன்ஷியல் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் அண்ட் இட் கிளாசிஃபைஸ் பாக்டீரியா இன்டு 2 கிளாஸஸ். ஸோ அப்படியே அவர் டிஃபரன்ஷியேட் பண்ணதில் வந்து பாக்டீரியாவை 2 கிளாஸஸாக டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து கிராம் பாசிட்டிவ் அண்ட் இன்னொன்று வந்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த கிராம் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் இஸ் given in the figure. The gram positive bacteria retain crystal violet. So in the gram positive bacteria என்ன கலர்ல இருக்கும்? It's a crystal violet and appear dark violet, whereas gram negative type lose the crystal violet and when counter stained by saffron appear red under the microscope. அப்ப வந்து gram positive bacteria ஓட கலர் வந்து crystal violet நமக்கு தெரியும். அது எப்படி நமக்கு அப்பியர் ஆகும்னா டார்க் வயலட் கலர்ல வந்து நமக்கு மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது தெரியும். ஆனா கிராம் நெகட்டிவ் வந்து என்னது கிறிஸ்டல் வயலட்டா இருக்காது. பட் when counter stained by saffron, அப்படி சாஃப்ரன் என்ற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி நம்ம அதை டிப் பண்ணி காமிக்கும் போது மைக்ரோஸ்கோப்ல நமக்கு என்ன கலரா கிடைக்கும்? அண்டர் ஏ மைக்ரோஸ்கோப்ல ரெட் கலரா தெரியும். ஓகேவா? அப்போ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா வந்து என்ன கலர்னு கேட்டால் டார்க் வயலட்னு சொல்லணும். கிராம் நெகட்டிவ் வந்து நமக்கு எப்படி அப்பியர் ஆகும்னு கேட்டாங்கன்னா ரெட் கலர் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதோடைய ப்ரொசீஜர் தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரிப்பேர் ஸ்மியர் ஆஃப் பாக்டீரியல் கல்ச்சர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கிளாஸ் டியூப், கிளாஸ் ஸ்லைடு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் பாக்டீரியல் கல்ச்சர் ஸ்டெயின் வித் கிறிஸ்டல் வயலட் ஃபார் 30 செகண்ட்ஸ். ஸோ அந்த கிளாஸ் ஸ்லைடை வந்து ஸ்டெயின் வித் கிறிஸ்டல் வயலட் ஃபார் 30 செகண்ட்ஸ். கிறிஸ்டல் வயலட் கலரில் வந்து 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்டெயின் பண்ணுங்க. தட் மீன்ஸ் டிப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிப் பண்ணதுக்கப்புறம் ரின்ஸ் இன் டிஸ்டில்டு வாட்டர் ஃபார் 2 செகண்ட்ஸ். ஒன்ஸ் அதை நீங்கள் ஸ்டெயின் பண்ணதுக்கப்புறம் ரின்ஸ் இன் டிஸ்டில்டு வாட்டர், டிஸ்டில்டு வாட்டரில் நம்ம என்ன பண்ணணும், ரின்ஸ் பண்ணுனா மூழ்கி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை செகண்ட்ஸ்க்கு? 2 செகண்ட்ஸ்க்கு. அடுத்து கிராம்ஸ் அயோடின் ஃபார் 1 மினிட். அதுக்கப்புறம் அவர் கிராம்ஸ் அயோடின் இருக்குது. ஸோ அந்த அயோடினில் வந்து 1 மினிட் வந்து டிப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகைன் அதை எடுத்துகிட்டு ரின்ஸ் இன் டிஸ்டில்டு வாட்டர். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் இந்த மீன்ஸ் பாக்டீரியல் கல்ச்சரை வந்து கிறிஸ்டல் வாய்லெட்டில் வந்து ஸ்டெயின் பண்ணி வச்சிருக்கணும். எத்தனை நிமிஷத்துக்கு? தட் மீன்ஸ் எத்தனை செகண்ட்ஸ்க்கு? 30 செகண்ட்ஸ் வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு டிஸ்டில்டு வாட்டரில் ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ரின்ஸ் பண்ணினா மூழ்கி வச்சிருக்கணும். அடுத்து அதில் கிராம் அயோடின் சேர்க்கணும். எத்தனை மினிட்டுக்கு? 1 மினிட்டுக்கு அந்த கிராம் அயோடின் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரின்ஸ் அண்ட் டிஸ்டில்டு வாட்டர். அகைன் நம்ம அந்த இது என்ன பண்ணோம், டிஸ்டில்டு வாட்டரில் ரின்ஸ் பண்ணிட்டா வாஷ் இன் 90% எத்தனால் ஆர் அசிட்டோன் ஃபார் 10 to 30 seconds. So once you distill, that means rinsed in a distilled water, என்ன பண்ணியிருக்கணும், வாஷ் இன் 90% ஆஃப் எத்தனால். 90% ஆஃப் எத்தனால் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அந்த லிக்விடில் நம்ம என்ன பண்ணோம், 10 to 30 seconds வரைக்கும் அதை வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரின்ஸ் அண்ட் டிஸ்டில்டு வாட்டர். அகைன் நம்ம என்ன பண்ணோம், டிஸ்டில்டு வாட்டரில் ரின்ஸ் பண்ணி எடுக்கணும். சாஃப்ரின் ஃபார் 30 to 60 seconds. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கிராம் நெகட்டிவ் வந்து சாஃப்ரின் அப்படின்ற கலர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்களா. ஸோ சாஃப்ரின் ஃபார் 30 to 60 seconds. ரின்ஸ் அண்ட் டிஸ்டில்டு வாட்டர் அண்டு பிளாட் அப்சர்வ் அண்டர் மைக்ரோஸ்கோப். ஸோ அப்போ இந்த ப்ராசஸில் வந்து நீங்கள் பாக்டீரியாவுடைய கலர் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வியூ பண்ணணும்னா ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும், மைக்ரோஸ்கோப்பில் வியூ பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், அது
கிராம் நெகட்டிவா இல்லை கிராம் பாசிட்டிவா நமக்கு தெரியும். ஓகேவா? டார்க் வயலட் கலரில் நமக்கு தெரிஞ்சுன்னா அது வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. சப்போஸ் ரெட் கலரில் தெரிஞ்சுன்னா அது நமக்கு என்ன பாக்டீரியா? கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஓகே, ஸோ இதான் ஸ்டெப்ஸ் involved in gram. Most of the gram positive cell wall contain considerable amount of teichoic acid and telluronic acid. So அப்போ gram positive cell மோஸ்ட்டாக என்ன ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? teichoic acid and telluronic acid. In addition, they may contain polysaccharide molecules. The gram negative cell wall contain 3 components that lie outside the peptidoglycan layer. அதில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு பாருங்கள். lipoprotein, okay, the first one is lipoprotein, second one outer membrane, and the third one is lipopolysaccharide. So இது எல்லாமே எங்க present ஆயிருக்கு? இந்த components எல்லாமே gram negative cell ல வந்து present ஆயிருக்கு. Thus the difference results in gram stain are due to differences in the structure and composition of the cell wall. So நமக்கு ஏன் வந்து gram positive gram negative ல வந்து நிறைய changes இருக்கு அப்படினா அதோடைய composition பொறுத்து அதோட செல் வாலை பொறுத்து நமக்கு வேரி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The difference between gram positive and gram negative bacteria is given in the table. So அதோட டிஃபரன்ஸ் வந்து நமக்கு டேபுலேஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இங்கே டேபுலேஷனில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் ஒரு சைடில் எழுதியிருக்காங்க. தென் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவுக்கு அது ப்ரெசென்ட்டாக இருக்குமா ஆப்சென்ட்டாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. தென் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் என்னென்ன ப்ரெசென்ட்டாக இருக்குன்றத 3 டேபுலேஷனாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து செல் வால். So gram positive bacteria single layered with 0.015 micrometer to 0.02 micrometer அப்படினு சொல்லிருக்காங்க. இது single layered cell wall. இங்க triple layered. So gram negativeல triple layered னு சொல்லிருக்காங்க. அதோட thickness வந்து எப்படி இருக்கு? 0.0075 micrometer to 0.012 micrometer thick அப்படினு சொல்லிருக்காங்க. Rigidity of the cell wall. So cell wall உடைய thickness, that means rigidity எப்படி இருக்கும்னா rigid due to presence of peptidoglycans. So peptidoglycans present ஆயிருக்கிறதுனால இந்த செல் வால் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ரிஜிடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலாஸ்டிக் டியூ டு presence of lipoprotein polysaccharides mixture. இது வந்து ரிஜிட்னா ரொம்ப அழுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எலாஸ்டிக் ஈஸியில் என்ன பண்ணலாம்? நம்ம மூவ் பண்ணி புஷ் பண்ணி புல் பண்ணலாம். ஸோ அது வந்து எதனாலனா lipoprotein and polysaccharides வந்து செல் வாலில் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால தான் அதோட நேச்சர் வந்து எலாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெமிக்கல் காம்போசிஷன். ஸோ கெமிக்கல் காம்போசிஷன் அந்த செல் வால் வந்து எதனால் எந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் மேடாக இருக்கிறது அப்படின்றத நம்ம கெமிக்கல் காம்போசிஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ பெப்டிடோகிளைகான்ஸ் வந்து 80%, polysaccharide 20%, teichoic acid present. இங்கே peptidoglycans வந்து 3 to 12% present ஆயிருக்கு. Rest in polysaccharides and lipoproteins. Teichoic acid absent. அங்க வந்து teichoic acid present ஆயிருக்கு. இங்க teichoic acid absent. Outer membrane. So அந்த gram positive bacteria outer membrane வந்து அங்க இருக்காது, absent. So இங்க gram negativeல present ஆயிருக்கு. Periplasmic piece வந்து absent, இங்க present. Susceptibility to penicillin. Susceptibility என்னன்னா easily affected. So ஓகேவா, easily affected ஆகும் டிசீஸ்க்கு ஈஸியா அஃபெக்ட் ஆகக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம்? சசெப்டிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹைலி சசெப்டபிள் இது என்னவாகும்? ஈஸியாக இன்ஃபெக்ட் ஆகிடும். லோ சசெப்டபிள் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் இன்ஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூட்ரிஷனல் ரெக்வயர்மெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லி காம்ப்ளெக்ஸ். ஸோ நியூட்ரிஷனல் ரெக்வயர்மெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லி காம்ப்ளெக்ஸ், இங்கே ரிலேட்டிவ்லி சிம்பிள். ஃப்ளாஜெல்லா ஃப்ளாஜெல்லா வந்து நம்ம எதுக்கு சொல்லியிருக்கோம்? மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோமா? ஸோ ஃப்ளாஜெல்லா வந்து contain 2 basal body rings. So எத்தனை 2 basal body rings இருக்கும். contain 4 basal body rings. இங்க வந்து 4 basal bodies. lipid and lipoproteins வந்து இங்க எப்படி இருக்கும்னா லோவா இருக்கும், இங்க ஹையா இருக்கும். lipopolysaccharides வந்து gram positive absent இருக்கும், gram negative present இருக்கும். So these are the difference between gram positive and gram negative. Okay, so அடுத்து நம்ம பார்க்கலாம். So what is magnetosomes அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? So intercellular chains of 40 to 50 magnetite particles are found in bacteria, Aquaspirillum magnetotactism, and it helps in the bacterium to locate nutrition in rich sediments. So இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா what is magnetosomes னு கேட்டிருக்காங்க. So intercellular chains of 40 to 50 magnetite particles are found in bacteria. So எந்த bacteria present ஆயிருக்கு? Aquaspirillum magnetotacticum. ஓகேங்களா? ஸோ அதில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் இட் ஹெல்ப்ஸ் த பாக்டீரியம் டு லொக்கேட் நியூட்ரிஷியன்ட் ரிச் செடிமெண்ட்ஸ். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது இந்த மேக்னட்டோசோம்ஸ் வந்து பாக்டீரியாவில்னா? டு ஹெல்ப் த பாக்டீரியம் டு லொக்கேட் நியூட்ரியன்ட் ரிச் செடிமெண்ட்ஸ். ஸோ எங்கே வந்து அதிகமான நியூட்ரிஷன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத லொக்கேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மேக்னட்டோசோம்ஸ் வந்து பாக்டீரியாவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, லைஃப் ப்ராசஸ் இன் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவில் என்ன மாதிரி லைஃப் ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷனில் நமக்கு தெரியும் இல்லைங்களா? இன்ஹேலிங் அண்ட் எக்ஸைலிங் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, அந்த ப்ராசஸ் பற்றி நம்ம என்ன சொல்லுவோம்?
ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ் அ ஹியூமன் பீங்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணுவோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த ப்ராசஸ் தான் ரெஸ்பிரேஷன். ஸோ அதில் ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். 2 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இருக்கும், ஏரோபிக் அண்ட் அனரோபிக். ஸோ ஏரோபிக்னா என்னது, பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் நடக்கிற ரெஸ்பிரேஷனுக்கு பேர் தான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். அனரோபிக் ரெஸ்பிரேஷன் என்னது, வித்தவுட் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அனரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். அதை இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் வந்து திஸ் பாக்டீரியா ரெக்வயர் ஆக்சிஜன் அஸ் அ டெர்மினல் அக்செப்டர் அண்ட் வில் நாட் க்ரோ அண்டர் அனரோபிக் கண்டிஷன். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் இருக்கிற எல்லா பாக்டீரியாவுமே ஆக்சிஜன் ப்ரெசென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணும், அங்கே ரெஸ்பிரேஷன் நடக்கும். அனரோபிக் ப்ராசஸில் வந்து அங்கே ரெஸ்பிரேஷன் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் O2 எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். அப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இஸ் அ பாக்டீரியா which lives in the aerobic condition அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆப்ளிகேட் ஏரோப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஆப்ளிகேட் ஏரோப்ஸ்னால் என்னென்னா they must have oxygen to survive. ஸோ ஆப்ளிகேட் ஏரோப்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் இல்லாமல் அவங்களால என்ன பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி டைப் ஆஃப் பாக்டீரியா வந்து என்ன பண்ண முடியும், ஆக்சிஜன் இல்லாமல் உயிர் வாழாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஆப்ளிகேட் ஏரோப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தானே அது மைக்ரோகாக்கஸ் ஸ்பீஷியஸ். ஸோ மைக்ரோகாக்கஸ் ஸ்பீஷியஸில் இருக்கிற எல்லா பாக்டீரியாவுமே ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் சர்வை பண்ணும். அடுத்து anaerobic respiration. ஸோ anaerobic respiration நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வித்தவுட் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேங்களா. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், anaerobic respiration சொல்லியிருக்கோம். ஸோ எந்த பாக்டீரியா வந்து ஆக்சிஜனை யூஸ் பண்ணாமல் சர்வை பண்ணுதோ அந்த பாக்டீரியாவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், anaerobic பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தானது Clostridium. சரிங்களா. ஸோ ஃபேக்குலேட்டிவ் anaerobesன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஃபேக்குலேட்டிவ் anaerobesனா என்னென்னா இங்கே 2 டைப் ஆஃப் பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து என்னென்னா அது ஆக்சிஜனை யூஸ் பண்ணி டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டர் ஆர் anaerobically யூசிங் ஃபர்மெண்டேஷன். அப்போ வந்து என்னென்னா ஆக்சிஜனை யூஸ் பண்ணி அது சர்வே பண்ணுற ஒரு விதமான பாக்டீரியாவும் இதில் இருக்குது. தென் அகைன் என்னது, ஃபர்மெண்டேஷன் மூலயமா, ஃபர்மெண்டேஷன் என்னது, பிரேக்கிங் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம ஃபர்மெண்டேஷன் சொல்லுவாங்களா. ஸோ அந்த ரியாக்ஷன் மூலிமா எனர்ஜியை ஒப்டெயின் பண்ணி சர்வே பண்ணுற பாக்டீரியாவும் இந்த ஃபேக்குலேட்டிவ் anaerobesல ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அடுத்து ஓகே. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தட் மீன்ஸ் ஃபேக்குலேட்டிவ் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Escherichia coli and Salmonella typhi. So these are the example for facultative anaerobes. ஓகேங்களா. ஸோ அடுத்து கேப்னோஃபிலிக் பாக்டீரியானா என்னன்னா பாக்டீரியா which require carbon dioxide for their growth. அப்போனா கேப்னோஃபிலிக்னா ஆக்சிஜனே இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இருந்தால் போதும் அது க்ரோத்துக்கு அப்படின்னு சொல்கிற அந்த பாக்டீரியாவுக்கு தான் என்னன்னு சொல்லுவோம், கேப்னோஃபிலிக் பாக்டீரியான்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, கேம்பிலோபாக்டர். ஓகேங்களா. அதோட பேர் என்ன, கேம்பிலோபாக்டர். அடுத்து நியூட்ரிஷன், எப்படி பாக்டீரியாவில் நியூட்ரிஷன் அங்கே அது எடுத்துக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோட் ஆஃப் நியூட்ரிஷனை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோட்ரோப்ஸ் ஹெட்ரோட்ரோப்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஆஸ் அ பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அனிமலாக இருந்தாலும் சரி, ஆஸ் அ ஹியூமன் பீங்காக இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோட்ரோப்ஸ் அண்ட் ஹெட்ரோட்ரோப்ஸ். ஸோ ஆட்டோட்ரோப்ஸ்னால் நமக்கு நல்லாவே தெரியும், தோஸ் கேன் ப்ரிப்பேர் their ஓன் ஃபுட். அந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸோ ஆர்கானிசம்ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆட்டோட்ரோப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹெட்ரோட்ரோப்ஸ்னால் என்னென்னா the organism which depend upon அதர். ஓகேங்களா. ஸோ ஒரு விதத்தை சார்ந்து இருக்கிறத பொறுத்து தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதை பிரிச்சிருக்கோம் ஆட்டோட்ரோப்ஸ் அண்ட் ஹெட்ரோட்ரோப்ஸ். ஹெட்ரோட்ரோப்ஸ்னா தே டிபெண்ட் ஆன் அதர் ஃபார் தேர் ஃபுட், அதை தான் நம்ம ஹெட்ரோட்ரோப்ஸ்னு சொல்கிறோம். ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியானா என்னது, ஆல்ரெடி சொல்லியாச்சு, விச் கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியான்னு சொல்லுவோம். ஸோ அது 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, ஃபோட்டோ ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா அண்டு ஃபோட்டோலித்தோட்ரோப்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபோட்டோ ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியானா என்னென்னா நேம்லேயே இருக்குது, ஃபோட்டோ ஆட்டோட்ரோபிக்னா வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட். ஓகேங்களா. சன்லைட் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது அதோடைய ஃபுட்டை வந்து அது சிந்தசைஸ் பண்ணிக்கிற அந்த பாக்டீரியாவுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபோட்டோ ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியான்னு சொல்லுவோம். தே மேபி அது என்னவா இருக்குது, 2 டைப்பாக கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஃபோட்டோலித்தோட்ரோப்ஸ்னால் என்னென்னா in photolithotropes the hydrogen donor is an inorganic substance. ஸோ அப்போ இந்த ஃபோட்டோலித்தோட்ரோப்ஸில் யார் வந்து டோனராக இருக்காங்க, ஹைட்ரோஜன் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து இங்கே டோனராக இருக்காங்க. ஸோ கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா, அப்போ கிரீன் சல்ஃபர் பாக்டீரியானா என்னென்னா இந்த டைப் ஆஃப் பாக்டீரியாவில் ஹைட்ரோஜன் டோனர் வந்து யாராக இருக்காங்க, H2S and possess pigment called bacterioviridin. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் கிரீன் சல்ஃபர் பாக்டீரியான்னு கேட்டால் நீங்கள் என்ன எழுதணும், குளோரோபியம் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா, அப்போ கிரீன் சல்ஃபர் பாக்டீரியாக்கு எக்ஸாம்பிள் வந்து குளோரோபிடியம். பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியானா என்னென்னா the bacteria which belong to this group the hydrogen donor is தியோசல்ஃபேட். அங்கே ஹைட்ரோஜன் டோனர் வந்து இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக இருந்துச்சு, இங்கே ஹைட்ரோஜன் டோனர் வந்து தியோசல்ஃபேட்டாக இருக்குது. ஸோ பாக்டீரியோ குளோரோஃபில் இஸ் ப்ரெசென்ட். ஸோ அப்போ பாக்டீரியாவில் குளோரோஃபில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அப்போ குளோரோஃபில் ப்ரெசென்ட்டாக இருந்தால் தான் அங்கே என்ன நடக்கும், ஃபுட் ப்ரிப்பரேஷன் நடக்கும். ஓகேங்களா. ஸோ குளோரோஃபில் கண்டெய்னிங் குளோரோசோம்ஸ் ஆர் ப்ரெசென்ட். எக்ஸாம்பிள் குரோமாட்டின். ஸோ அப்போ எக்ஸாம்பிள் ஃபார் பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியான்னு கேட்டால் நீங்கள் என்ன எழுதணும், குரோமாட்டின் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா. அடுத்து ஃபோட்டோ ஆர்கனோட்ரோப்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணுதுன்னா தே யூட்டிலைஸ் ஆர்கானிக் ஆசிட்
ஆர் ஆல்கஹால் ஆஸ் ஹைட்ரோஜன் டோனர். அப்போ வந்து ஹைட்ரோஜன் டோனரை பொறுத்து தான் என்னது பாக்டீரியா வந்து இங்கே கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. கிரீன் பாக்டீரியா அண்ட் பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியான்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்து ஃபோட்டோ ஆர்கனோட்ரோப்ஸில் வந்து இங்கே என்னது ஹைட்ரோஜன் டோனராக இருக்குது, ஆர்கானிக் ஆசிட் ஆர் ஆல்கஹால் தான் ஹைட்ரோஜன் டோனராக இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பர்பிள் நான் சல்ஃபர் பாக்டீரியா. ஸோ எக்ஸாம்பிள் ரோடோஸ்பிரிலம். என்னது ரோடோஸ்பிரிலம். அப்போ 1 மார்க்கில் நீங்கள் இதை கேட்டாங்கன்னா தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ பர்பிள் சல்ஃபருக்கு பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் என்ன, கிரீன் சல்ஃபர் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஃபோட்டோ ஆர்கனோட்ரோப்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தெளிவாக படித்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அடுத்து கீமோ ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீமோ ஆட்டோட்ரோபிக்னா என்னென்னா they do not have photosynthetic pigment, hence they cannot use sunlight energy. ஸோ இப்போ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அங்கே குளோரோஃபில் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்தால் சன்லைட் தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ இப்போ இங்கே வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்டே இல்லாத இருக்கிறதுனால இங்கே என்ன தேவைப்படலை, அதுக்கு சன்லைட் தேவைப்படலை. தீஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா obtain எனர்ஜி ஃப்ரம் ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். அப்படி இதுக்கு சன்லைட்லேருந்து எனர்ஜி எடுத்துக்க முடியாத பட்சத்தில் இந்த கீமோ ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா வந்து எதிலிருந்து அதுக்கு எனர்ஜி எடுத்துக்குது, ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்லேருந்து அதோட எனர்ஜி வந்து எடுத்துக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்து chemolithotropes. So chemolithotropes பொறுத்த வரைக்கும் என்னது, this type of bacteria oxidize inorganic compound to release energy. So இது chemolithotropes வந்து எதை யூஸ் பண்ணிக்குது, inorganic compounds வந்து யூஸ் பண்ணிக்குது. எதுக்காக, அதோடைய எனர்ஜிக்காக. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். chemolithotropesக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க சல்ஃபர் பாக்டீரியா. அப்போ தியோபேசிலஸ் தியோஆக்சிடன்ஸ். அப்போ சல்ஃபர் பாக்டீரியாக்கு எக்ஸாம்பிள் கேட்டால் தியோபேசிலஸ் தியோஆக்சிடன்ஸ்னு சொல்லணும். அயன் பாக்டீரியாவுக்கு ஃபெரோபேசிலஸ் ஃபெரோஆக்சிடன்ஸ். ஹைட்ரோஜன் பாக்டீரியா ஹைட்ரோஜீனோமோனாஸ். ஓகேங்களா, ஹைட்ரோஜீனோமோனாஸ். நைட்ரிஃபையிங் பாக்டீரியா நைட்ரோசோமோனாஸ் அண்ட் நைட்ரோபாக்டர். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறது வந்து இந்த நைட்ரிஃபையிங் பாக்டீரியா தான் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ நைட்ரோசோமோனாஸ் அண்ட் நைட்ரோபாக்டர்னு நீங்கள் சொல்லணும். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் கீமோலித்தோட்ரோப்ஸ். அடுத்து கீமோ ஆர்கனோட்ரோப்ஸ்னா என்னன்னா, திஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா ஆக்சிடைஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட். அப்போ லித்தோட்ரோப்ஸ்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்டை ஆக்சிடைஸ் பண்ணி அதுலேருந்து எனர்ஜி எடுத்துக்கும். கீமோ ஆர்கனோட்ரோப்ஸ்னா என்னது, பாக்டீரியா ஆக்சிடைஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லேருந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மீத்தேன் பாக்டீரியா மெத்தனோகாக்கஸ், அசிட்டிக் ஆசிட் பாக்டீரியா அசிட்டோபாக்டர், லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா லாக்டோபெசிலஸ். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் கீமோ ஆர்கனோட்ரோப்ஸ். அடுத்து ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா. ஸோ ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா they depend on other plants for their food or other animals for their food. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹெட்ரோட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ they are parasites, Clostridium, Mycobacterium, Saprophytes. Parasites என்னது, சார்ந்துண்ணி ஒட்டுண்ணின்னு சொல்லுவோம்ல. சாப்ரோபைட்ஸும் பாராசைட்ஸ்னா ஒரு பிளான்ட்டை அது முழுக்க சார்ந்து இருக்கும். ஓகேங்களா. அதுதான் வந்து என்னது பாராசைட்ஸ் அண்ட் சாப்ரோபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பார்ஷியலி டிபெண்டன்ட் அண்ட் ஃபுல்லி டிபெண்டன்ட். ஸோ இது ரெண்டுமே. Bacillus mycoids are symbiotic rhizobium in root nodules of leguminous crop. அப்போ ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியானா ஏதோ ஒரு விஷயத்தை அது சார்ந்து இருக்கும், அதுக்கு தேவையான பொருளுக்காக ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹெட்ரோட்ரோபிக்னு சொல்லுவோம். அப்போ அதே போல் பாக்டீரியாவில் வந்து பாராசிட்டிக் பாக்டீரியா, சாப்ரோபைட்டிக் பாக்டீரியா, சிம்பயோட்டிக் பாக்டீரியா எல்லாமே வந்து அதோடைய ஃபுட்டுக்காக இன்னொரு ஆர்கானிசம் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம், ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியான்னு சொல்கிறோம். ஓகேவா. அடுத்து ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா. ஸோ ரீப்ரொடக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பாக்டீரியாவில் ரீப்ரொடக்ஷன் வந்து பைனரி ஃபிஷன் மூலமா நடக்கும்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பாக்டீரியா ரீப்ரொடியூசஸ் ஏசெக்சுவலி பை பைனரி ஃபிஷன், கொனிடியா அண்ட் எண்டோஸ்போம் ஃபார்மேஷன். அப்போ பாக்டீரியா வந்து பைனரி ஃபிஷன் மூலிமா ரீப்ரொடக்ஷன் நடக்குது, கொனிடியா அண்ட் எண்டோஸ்போம் ஃபார்மேஷன் மூலியமாகவும் அங்கே ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டோம். ஸோ அமாங் தீஸ் பைனரி ஃபிஷன் இஸ் த மோஸ்ட் காமன் ஒன். அப்போ பாக்டீரியாவில் கொனிடியா எண்டோஸ்போம் ஃபார்மேஷன் வந்து அடுத்தபட்சம் தான். மோஸ்ட் காமன்லி அங்கே அக்கர் ஆகிற ரீப்ரொடக்ஷனுக்கு பேர் என்னது, பைனரி ஃபிஷன் மூலிமா தாங்க ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ பைனரி ஃபிஷன். ஸோ ஃபிஷன்னால என்னது, ஸ்ப்ளிட்டிங் அப். ஓகேவா. அப்போ பாக்டீரியா வந்து அதோடைய பாடியை வந்து டிவைட் பண்ணி தான் அங்கே என்ன நடக்குது, ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அதனால தான் அதுக்கு பேர் நான் சொல்கிறோம் பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன் the cell divides into two daughter cells. The nuclear material divides first and it is followed by the formation of a simple median construction which finally results in the separation of two cells. அப்போ வந்து ஒரு அன்ஃபேவர் சப்போஸ் அதுக்கு பாக்டீரியாவுக்கு ஏற்பத்தக்க அங்கே சூழ்நிலை இல்லாத போது அது என்ன பண்ணிக்குது, அதோடைய பாடியை ரெண்டாக டிவைட் ஆகி டூ டாட்டர் செல்ஸாக அங்கே பிரியுது. ஓகேங்களா. அந்த ப்ராசஸ் பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பைனரி ஃபிஷன். ஸோ அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பாக்டீரியாவில் பைனரி ஃபிஷன் அண்ட் எண்டோஸ்போம் ஃபார்மேஷன் மூலமா எப்படி இங்கே ஃபிஷன் நடந்திருக்குன்னு. ஸோ பாருங்கள், இங்கே வந்து ஒரே ஒரு செல் இருக்குங்களா. ஸோ அது இங்கே என்னவா இருக்குது, ரெண்டாக பிரிஞ்சிருக்கு, செல் வால் அண்டு நியூக்ளியாய்டு. அதுக்கடுத்து
தென் இதோட பாடி வந்து தனியாக பிரிஞ்சிடுச்சு ஓகேங்களா, ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்னது, இது ரெண்டுமே தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. திஸ் இஸ் த 2 daughter cells. அப்போ ஒரு பாக்டீரியாவிலேருந்து நியூக்ளியா பிரிஞ்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நமக்கு கிடைக்கிறது என்னது 2 daughter cells. அதோட ஸ்ட்ரக்சர் ரெப்ரசன்டேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து எண்டோஸ்போம் ஃபார்மேஷன். ஸோ இதான் வந்து இட்ஸ் அ திக் வால். ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனில் இது திக் வால் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து எப்படி நமக்கு எண்டோஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்றத டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, அடுத்து எண்டோஸ்போர்ஸ். ஸோ எண்டோஸ்போர்ஸ்னால் என்னென்னா டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் பாக்டீரியா ப்ரொடியூஸ் எண்டோஸ்போர்ஸ். ஸோ அதுக்கு ஏற்பக்கூடிய சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் அங்கே என்ன பண்ணுது, அது எண்டோஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்டோஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் பேசிலஸ் மெகட்டேரியம். ஸோ எந்த பாக்டீரியாவில் வந்து எண்டோஸ்போர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, பேசிலஸ் மெகட்டேரியம், பேசிலஸ் ஸ்பாரிஷியஸ் அண்ட் Clostridium terrari. ஓகேங்களா, எண்டோஸ்போர்ஸ் ஆர் திக் வால்ட் ரெஸ்டிங் ஸ்போர்ஸ். அப்போ எண்டோஸ்போர்ஸ்னால் என்னது, இட் இஸ் அ திக் வால்ட் ரெஸ்டிங் ஸ்போர்ஸ். டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன் தே ஜெர்மினேட் அண்ட் ஃபார்ம் பாக்டீரியா. அப்போ அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் வந்து எண்டோஸ்போர் ஃபார்ம் ஆகுது, ஃபேவரபிள் கண்டிஷன் என்னவாகுது, அது வளர்ச்சி ஜெர்மினேட் ஆகி பாக்டீரியாவாக உருவாகுது. ஓகேங்களா, அப்போ புது ரீப்ரொடக்ஷன் வந்து அங்கே நடக்குது எண்டோஸ்போர் மூலியமாக, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. தென் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தோம். இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்னது, டிபிக்கலி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்விங் த ஃபார்மேஷன் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் இஸ் ஆப்சென்ட் இன் பாக்டீரியா. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னால என்ன நம்ம சொல்லுவோம், மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் வந்து ரெண்டும் ஒன்றா இணைஞ்சதுக்கப்புறம் ஒரு புது ப்ராடக்ட் கிடைக்கிறது தான் நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவீங்களா. பட் பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் இன்வால்விங் த ஃபார்மேஷன் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் இஸ் ஆப்சென்ட் இன் பாக்டீரியா. இங்கே வந்து மேல் ஃபீமேல் கேமெட்ஸ் ஒன்றா இணைஞ்சு நடக்கிற ப்ராசஸ்லாம் இங்கே நடக்கலை. அதை தவிர்த்து இங்கே என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். However, gene recombination can occur bacteria by 3 different methods. ஸோ அப்போ வந்து ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து இங்கே நடக்கல, அதுக்கு தவிர்த்து இங்கே 3 ப்ராசஸ் நடந்திருக்கு. கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்டக்ஷன். இந்த 3 ப்ராசஸ் மூலிமா தான் பாக்டீரியாவில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. ஸோ கான்ஜுகேஷன் என்னென்னு பார்க்கலாம். லெடர்பர்க் அண்ட் எட்வர்ட் எல் டாட்டம் டெமான்ஸ்ட்ரேட்டட் கான்ஜுகேஷன் இன் ஈ கோலி. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கான்ஜுகேஷன் ப்ராசஸை எஸ்கரிஷியா கோலி அப்படின்ற பாக்டீரியாவில் வந்து இவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எந்த இயரில், 1946ல். In this method of gene transfer, the donor cell get attached to the recipient. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம டோனார் செல் வந்து ஈஸியாக எதோட அட்டாச் ஆகிடுது, ரெசிபியண்ட்டில் போய் அட்டாச் ஆகிடுது. யார் கொடுக்குறாங்களோ அவங்கள தான் நம்ம டோனார்னு சொல்லுவோம் இல்லைங்களா, யார் வாங்குறாங்களோ அவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரெசிபியன்ட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே டோனார் அண்டு ரெசிபியன்ட் செல் வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அடுத்து ஓகே, ஸோ நான் சொல்லிட்டேன் இல்லையா, டோனார் செல் வந்து ஈஸியாக ரெசிபியண்ட்டில் வந்து அட்டாச் ஆகிடுதுன்னு சொல்கிறோம். எது மூலிமா அது போய் ஈஸியாக அட்டாச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலி அப்படின்ற ஒரு ஆர்கன் மூலிமா தான் டோனார் வந்து ரெசிபியண்ட்டில் போய்ட்டு ஈஸியாக அட்டாச் ஆகுது. த பில்லர்ஸ் க்ரோஸ் இன் சைஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் த கான்ஜுகேஷன் டியூப். ஸோ இந்த பில்லர்ஸ் தான் வந்து என்னவாகுது, சைஸோட அதோட ஷேப்பும் சைஸும் பெருசாக அது என்னவா ஃபார்ம் ஆகுது, கான்ஜுகேஷன் டியூபாக ஃபார்ம் ஆகுது. த பிளாஸ்மிட் ஆஃப் டோனார் செல் விச் ஹாஸ் F+, that means fertility factor, undergoes replication. Only 1 strand of DNA is transferred to the recipient cell through conjugation tube. அப்போனா இங்கே வந்து என்ன நடக்குது, அப்போ ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது ஒரே ஒரு டிஎன்ஏ மட்டும்தான் டோனார்லேருந்து ரெசிபியண்ட்டுக்கு வந்து சென்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அடுத்து the recipient completes the structure of double stranded DNA by synthesizing the strand that completes the stranded acquired for the donor. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னா, டோனார் வந்து ரெசிபியண்ட்டில் போய்ட்டு அட்டாச் ஆகும்போது வித் ஹெல்ப் ஆஃப் பிலி, அந்த பிலி வந்து க்ரோ ஆகும்போது அதோட ஷேப் அண்ட் சைஸ் வந்து க்ரோ ஆக தான் அங்கே என்ன நடக்குது, கான்ஜுகேஷன் டியூப் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி கான்ஜுகேஷன் டியூப் அங்கே ஃபார்ம் ஆகும்போது ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மட்டும்தான் என்னவாகுது, டோனார்லேருந்து ரெசிபியண்ட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் தான் என்னவாகுது, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஃபார்ம் ஆகி டோனார் டு ரெசிபியண்ட் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கான்ஜுகேஷன். சரிங்களா, ஸோ அதோட கான்ஜுகேஷன் இங்கே கீழே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கான்ஜுகேஷன் பில்லர்ஸ், ஸோ F+ செல், ஸோ இது வந்து குரோமோசோம், இது என்னது எஃப் பிளாஸ்மிட். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே வந்து ரெண்டும் தனித்தனியாக இருக்காங்க கான்ஜுகேஷன். அதுக்கப்புறம் இதன் வழியாக இது உள்ளே போகுது. அடுத்து பாருங்கள், தெரியுது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதுக்கப்புறம் ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சு 2 F, தட் மீன்ஸ் F+ செல் 2 செல்லாக இங்கே ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் த கான்ஜுகேஷன் ப்ராசஸ். ஸோ அடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஓகே, ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் ஒன் பாக்டீரியம் டு அனதர் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனா. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றங்கள், தட் மீன்ஸ் சேஞ்ச் ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இங்கே பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஎன்ஏ வந்து ஒரு பாக்டீரியம்லேருந்து இன்னொரு பாக்டீரியமுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் 1928 த பாக்டீரியாலஜிஸ்ட் ஃபெட்ரிக் கிரிஃப்ட், ஸோ எந்த இயரில், 1928ல் ஃபெட்ரிக் கிரிஃப்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் மைஸ் using
Diplococcus pneumoniae. ஸோ இந்த ஃபெட்ரிக் கிரிஃப்ட் வந்து 1928ல் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து எதில் அப்சர்வ் பண்ணியிருக்காருன்னா மைஸ் எலி வச்சு அவர் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, எலியை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காரு. 2 strains of this bacterium are present. ஸோ அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு, 2 strains of bacterium வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. 1 strain produces smooth colonies and are virulent in nature. In addition, another strain produced rough colonies and are avirulent, that means R-type. When S-type of cells were injected into the mouse died. என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் 2 strains வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஒன்று வந்து என்னென்னா S-type and இன்னொன்று வந்து R-type. ஸோ அந்த S-type வந்து மைஸ்க்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது என்னவாயிருக்கு, மவுஸ் வந்து இறந்துடுச்சு. ஓகேங்களா, when R-type of cells were injected the mouse survived. அப்போ என்னென்னா R-type கண்டுபிடிச்சப்ப R-typeயும் அவர் இன்சர்ட் பண்ணி பார்த்துருக்காரு. ஸோ R-type இன்சர்ட் பண்ணப்போ அந்த மவுஸ் வந்து உயிரோட தான் இருந்திருக்கு. S-type இன்ஜெக்ட் பண்ணும்போது அது வந்து இறந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ mouse survived. He injected heat-killed S-type cells into the mouse. The mouse did not die. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா S-type வந்து ஹீட் பண்ணி, ஓகேங்களா, ஹீட் பண்ணி மறுபடியும் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கும் போது அவர் என்ன ஆச்சாங்க, அந்த மவுஸ் வந்து சாகலை. ஓகேவா, உயிரோட தான் இருந்திருக்கு. When the mixture of heat killed S-type, cells and R-type cells were injected into the mouse. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸோ ஃபெட்ரிக் கிரிஃப்ட் வந்து 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின் வந்து கண்டுபிடிச்சிருந்தாரு. ஒன்று வந்து S-type, இன்னொன்று வந்து R-type. S-type வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த மவுஸ் வந்து இறந்துடுச்சு. R-type இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த மவுஸ் வந்து உயிரோடு இருந்திருக்கு. அகைன் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த S-type ஹீட் கில்டு டைப்னு சொல்லியிருக்காரு பாருங்க. ஹீட் கில்டு S-type செல்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காரு, மறுபடியும் மவுஸுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணுறப்ப அந்த மவுஸ் வந்து உயிரோடு இருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இன்ஜெக்டட் இன்டு த மவுஸ் டைடு. ஸோ என்ன பண்ணியிருக்காரு, ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த மவுஸுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறப்ப என்னவாயிடுச்சு, அந்த மவுஸ் வந்து இறந்துடுச்சு. The avirulent rough strain of Diplococcus has been transformed into S-type cells. The hereditary material of heat-killed S-type cells are transformed to R-type cell into virulent smooth strains. Thus, the phenomenon of changing the character of one strain by transferring the DNA of another strain into the formation is called transformation. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த S-type R-typeன்றதை வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் S-type வந்து ஹீட் கில்டு S-type, R-type வந்து R-type ஹீட் கில்டுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இவர் மாற்றி மாற்றி என்ன பண்ணியிருக்காரு, டிஎன்ஏவை வந்து அந்த மவுஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பார்த்துருந்துருக்காரு. ஸோ இப்போ S கில்டை மட்டும் போட்டப்போ மவுஸ் வந்து இறந்துடுச்சு. R-type போட்டோன்னே மவுஸ் அங்கே வந்து உயிரோடு தான் இருந்திருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்த உடனே என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் மவுஸ் வந்து இறந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு S-typeயும் R-typeயும் மாற்றி ஒரு பாக்டீரியாவோட டிஎன்ஏவை சேஞ்ச் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதோட டயக்ராம் வந்து மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பாருங்களேன், ஆர்ட் ஸ்ட்ரெயின் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மூலமா இன்ஜெக்ட் பண்ணுறப்ப அந்த மவுஸ் வந்து என்னவா இருக்கு, உயிரோடு இருந்திருக்கு. S-strain கொடுத்தப்ப என்னவாயிடுச்சு, மவுஸ் வந்து இறந்துடுச்சு. அடுத்து பாருங்க, ஹீட் கில்டு S-strain கொடுத்தப்ப அகெயின் என்னவா இருக்கு, மவுஸ் வந்து உயிரோடு தான் இருந்திருக்கு. ஆர்ட் ஸ்ட்ரெயின் அண்ட் ஹீட் கில்டு S-strain ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கொடுத்தப்ப என்னவாயிடுச்சு, மவுஸ் வந்து இறந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி டிஎன்ஏவை வந்து ஒரு பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு மாற்றி கொடுக்குற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், டோனார் டிஎன்ஏ. ஸோ இதுதான் டோனார் செல்லு, இது வந்து டோனார் டிஎன்ஏ, திஸ் இஸ் த ஹோஸ்ட் டிஎன்ஏ. ஸோ யார் வந்து வாங்குறாங்களோ, தட் மீன்ஸ் யார் வந்து கொடுக்குறாங்களோ அவங்க தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹோஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் ரெசிபியன்ட் செல், ஹோஸ்ட் செல், ரெசிபியன்ட் செல், யார் வந்து வாங்குறாங்களோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரெசிபியன்ட். யார் நமக்கு எடுத்துக்கிறாங்களோ அவங்க ரெசிபியன்ட். தென் ரெண்டும் இன்டகிரேட் ஆகி தான் இங்கே என்னவா இருக்குது பாருங்கள், டோனார் செல் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. ஸோ கீழே ஸோ மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் வந்து மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் பாக்டீரியா. ஸோ மேலே கொடுத்தது வந்து என்னது, கிரிஃப்த் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, எலி தட் மீன்ஸ் மவுஸில் வந்து அவர் எப்படி இன்ஜெக்ஷன் கொடுத்து டிஎன்ஏவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது மூலிமா அங்கே எப்படி என்னென்ன விஷயங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுச்சு அப்படின்றத பார்த்துட்டோம். ஓகேவா, ஸோ அடுத்து ஓகே, ஸோ அடுத்தது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியாவில் லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்னது, டிரான்ஸ்டக்ஷன். ஸோ ஜிண்டர் அண்ட் லெட்பர்க் 1952 தான் என்ன பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்டக்ஷனை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. எந்த பாக்டீரியாவில்னா சால்மோனெல்லா டைஃபீரியம். ஓகேங்களா, ஸோ சால்மோனெல்லா டைஃபீரியம்ன்ற பாக்டீரியாவில் வந்து இவங்க டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்ற ப்ராசஸை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ மீடியேட்டட் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் இஸ் கால்ட் டிரான்ஸ்டக்ஷன். ஃபேஜ் மீடியேட்டட் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் என்னது, பேஜ் மீடியேட்டட் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் இஸ் கால்ட் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்டக்ஷன் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ். எத்தனை டைப்ஸ் இருக்குது, 2 டைப்ஸ் இருக்குது.
generalized transduction and specialized or restricted transduction சொல்லிருக்காங்க. So generalized transduction என்னன்னா the ability of a bacteriophage to carry genetic material of any region of bacterial DNA is called generalized transduction அப்படினு சொல்லிருக்காங்க. என்னன்னா ஒரு bacteriophage வந்து என்ன மாதிரியான genetic materialயும் carry பண்ணி ஓகேங்களா கேரி பண்ண முடியும், எந்த ரீஜனில் வேணாலும் கேரி பண்ண முடியும் அப்படின்ற அந்த பாக்டீரியாவுக்கு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஜென்ரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெஷலைஸ்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டிரான்ஸ்டக்ஷன் என்னன்னா the ability of the bacteria to carry only a specific region of bacterial DNA. அப்போ ஜென்ரலைஸ்டான அது எல்லா விதமான பாக்டீரியல் டிஎன்ஏவையும் அதை என்ன பண்ணலாம், கேரி பண்ண முடியும். ஸ்பெஷலைஸ்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் என்னன்னா ஒரு சில டிஎன்ஏ மட்டும் தான் அதனால் என்ன பண்ண முடியும், கேரி பண்ண முடியும் இல்லைங்களா. அந்த மாதிரியான பாக்டீரியாவுக்கு தான் நம்ம ப்ராசஸ்க்கு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்பெஷலைஸ்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அதோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் கீழே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே phage DNA அண்ட் phage கொடுத்துருக்காங்களா. ஸோ இது ரெண்டும் தான் என்னது, this is the phage and this is the phage DNA. ஸோ இங்கே பாக்டீரியல் குரோமோசோம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டாக பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ virulent phage, தென் டிஃபெக்டிவ் பார்ட்டிகல்ஸ். ஸோ இது எல்லாமே virulent phage நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பிங்க் கலரில் இருக்கிறது என்னது, டிஃபெக்டிவ் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து கீழே பாருங்கள் ரெசிபியன்ட் செல். ஸோ இதிலேருந்து கிடைக்கிறது எல்லாமே ஓகேங்களா. ஸோ இங்கே இது டிஃபெக்டிவ் பார்ட்டிகல். ஸோ இங்கே பாருங்கள் ரெண்டும் ஒன்றா, இங்கே மெரூன் கலர் ப்ரௌன் கலர் அண்ட் பிங்க் கலரில் ரெண்டுமே எல்லாம் ஒன்றா இணைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ரெசிபியன்ட் செல்லு, இது வந்து என்னது, டிஃபெக்டிவ் பார்ட்டிகல். ஸோ அடுத்த ஸ்டேஜில் பாருங்கள் இங்கே நமக்கு கிடச்சிருச்சா பாக்டீரியா. ஸோ இங்கே பாருங்கள் இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து லாஸ்ட்டாக திஸ் இஸ் த ப்ளூ கலர் அண்ட் இங்கே பாருங்கள் பிங்க் கலரில் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அப்போ இதிலேருந்து கிடைக்கிறது டிரான்ஸ்டக்ஷன், தட் மீன்ஸ் ஜென்ரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன். ஸோ அது என்னது, எல்லா விதமான பாக்டீரியல் டிஎன்ஏவும் அது என்ன பண்ணுது, கேரி பண்ணுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் ஒன்லி ஸ்பெஷலைஸ்டு டிஎன்ஏ மட்டும்தான் இது கேரி பண்ணுறதுனால இந்த ப்ராசஸ் பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அடுத்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன் பாக்டீரியாவில் என்னென்ன மாதிரியான எக்கனாமிக் வைஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்றது தான் இங்கே டேப்லேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பெனிஃபிஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் பாக்டீரியா அதோடைய ரோல் என்ன அப்படின்றது பாருங்கள். சாயில் ஃபர்டிலிட்டியில் பாக்டீரியாவோட ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதோட என்ன பாக்டீரியா வந்து சாயில் ஃபர்டிலிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகுது, பெசிலஸ் ராமோசஸ், பெசிலஸ் மைக்கோய்டஸ். ஓகேங்களா. ஸோ அது என்ன மாதிரி ரோல் அங்கே பண்ணுது அப்படின்னா, கன்வெர்ட் காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன் இன் த டெட் பாடிஸ் ஆஃப் எ பிளான்ட் அண்ட் அனிமல் இன்டு அமினோ விச் இஸ் லார்ஜர் கன்வெர்டட் இன்டு அமோனியம் சால்ட். ஸோ என்னன்னா இப்போ பாக்டீரியா வந்து சாயில் ஃபர்டிலிட்டியில் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு. ஸோ அந்த அமோனிஃபிகேஷன் ப்ராசஸ், அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது, அமோனிஃபிகேஷன். ஸோ அமோனிஃபிகேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளான பாக்டீரியா யார் யார், பெசிலஸ் ராமோசஸ் அண்டு பெசிலஸ் மைக்கோடஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அது என்ன பண்ணுதுன்னா டெட் பாடிஸ்லையும் பிளான்ஸ்லையும் ப்ரெசென்ட்டாக இருக்க காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணி அமோனியம் சால்ட்டாக லாஸ்ட்டாக நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அமோனிஃபிகேஷன். தென் நைட்ரிஃபிகேஷன், ஆல்ரெடி சொல்லிட்டேன், நைட்ரிஃபிகேஷனுக்கு நைட்ரோபாக்டர் அண்ட் நைட்ரோசோமோனாஸ். ஸோ திஸ் இஸ் த நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் bacteria convert ammonium salt into nitrates and nitrites. Nitrogen fixation, Acetobacter, Clostridium, Rhizobium. So இது என்ன பண்ணுது, converting atmospheric nitrogen into organic nitrogen convert பண்ணுது. Nitrogenous compounds are also oxidized to nitrogen. All these activities of bacteria increases the soil fertility. So இது எல்லாமே இந்த பாக்டீரியாலாம் எதுக்காக ரெஸ்பான்சிபிளாக இருக்குது, சாயில் ஃபர்டிலிட்டிக்கு தான். ஓகேங்களா. அடுத்து ஆன்டிபயோட்டிக்காக ஒரு பாக்டீரியா வந்து நமக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸ்ட்ரெப்டோமைசின், அதோடைய பாக்டீரியா வந்து ஸ்ட்ரெப்டோமைசஸ் கிரீசஸ். இட் கியூர்ஸ் யூரினரி இன்ஃபெக்ஷன், டியூபர்குலோசிஸ், மெனிங்கிட்டிஸ் அண்ட் நிமோனியா. ஸோ பாருங்கள் என்னென்ன க்யூர் பண்ணுது இந்த பாக்டீரியா, யூரினரி இன்ஃபெக்ஷனு, டியூபர்குலோசிஸ், நிமோனியா. ஸோ இதெல்லாமே க்யூர் பண்ணுற பாக்டீரியாவுக்கு பேர் என்னது, ஸ்ட்ரெப்டோமைசஸ் கிரீசஸ். ஓகேங்களா. தென் ஆரோமைசின், ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆரோஃபேஷியன்ஸ், அதோடைய பாக்டீரியா பேர் என்னது, ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆரியோஃபேசியன்ஸ். It is used as a medicine to treat whooping cough and eye infection. So eye infection இருந்தாலோ cough, continuous cough இருந்தாலோ அதுக்கு யூஸ் ஆகிற அந்த பாக்டீரியா யார், ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆரோஃபேசியன்ஸ். அப்புறம் குளோரோமைசிட்டின், ஸ்ட்ரெப்டோமைசிஸ் வெனின்சுலே. இட் கியூர் டைஃபாய்ட் ஃபீவர். அப்போ டைஃபாய்ட் ஃபீவர் கியூர் பண்ணுற அந்த பாக்டீரியா பேர் என்னது, ஸ்ட்ரெப்டோமைசிஸ் வெனின்சுலே. தென் பேசிட்ரேசின். ஓகேங்களா. பேசிலஸ் லிச்சினிஃபார்மிஸ். It is used to treat syphilis. ஓகேவா. ஸோ இந்த பாக்டீரியா நமக்கு என்னதுக்கு யூஸ் ஆகுது, ட்ரீட் சிஃபிலிஸ் ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற பாக்டீரியா பேர் என்ன, பேசிலஸ் லிச்சினிஃபார்மிஸ். அப்புறம் பாலிமைக்சின், பேசிலஸ் பாலிமைக்சியா. இட் கியூர் சம் பாக்டீரியல் டிசீசஸ். ஸோ நமக்கு ஏற்படுற சில பாக்டீரியல் டிசீஸை கியூர் பண்ணுறது யார், பேசிலஸ் பாலிமைக்ஸா.
தென் இண்டஸ்ட்ரியல் யூஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சாயில் ஃபர்டிலிட்டி பார்த்தோம், அப்புறம் ஆன்டிபயோட்டிக்காக எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இண்டஸ்ட்ரியல் யூசஸில் பாக்டீரியா எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத. ஸோ லாக்டிக் ஆசிட், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ் அண்டு லாக்டோபெசிலஸ் பல்கேரிகஸ். ஸோ அது இதுக்கு யூஸ் ஆகுது, கன்வெர்ட் மில்க் சுகர் லாக்டோஸ் இன்டூ லாக்டிக் ஆசிட். ஸோ பால் வந்து தயிராக மாறுறதுக்கு யூஸ் ஆகுற அந்த பாக்டீரியா யார்? லாக்டோபாசிலஸ் லாக்டோஸ் தானே. ஸோ அதுதான் கன்வெர்ட் மில்க் சுகர் லாக்டோஸ் இன்டூ லாக்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. தென் பட்டர், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ் லியூகோனாஸ்டிக் சிட்ரோவோரம். ஓகேங்களா, அது இதுக்கு யூஸ் ஆகுது, கன்வெர்ட் மில்க் இன்டூ பட்டர், சீஸ், கர்ட் அண்டு யோகாட். அப்போ ஒரு பாலை வந்து தயிராக்குறது, பட்டர் ஆக்குற எல்லா ப்ராசஸ்க்குமே யூஸ் ஆகுற அந்த பாக்டீரியா பேர் என்ன? ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ் லியூகோமோஸ்டக் சிட்ரோவம். அப்புறம் சீஸ், தென் லாக்டோபாசிலஸ் அசிடோபஸ் லாக்டோபாசிலஸ் லாக்டிஸ், கர்டா மாத்துறது லாக்டோபாசிலஸ் லாக்டிஸ், யோகாட் வந்து லாக்டோபாசிலஸ் பல்கேரிகஸ், வினிகரா மாத்துறது யாரு? அசிட்டோபாக்டர் அசிட்டி. திஸ் பாக்டீரியா ஆக்சிடைஸ் எத்தில் ஆல்கஹால் obtained from molasses by fermentation to vinegar. அப்போ எத்தில் ஆல்கஹாலில் வினிகரா மாத்துற பாக்டீரியா யாரு? அசிட்டோபாக்டர் அசிட்டி. ஓகேங்களா, ஸோ திஸ் ஆர் த இண்டஸ்ட்ரியல் யூசஸ் ஆஃப் பாக்டீரியா. அடுத்து ஆல்கஹால் அண்ட் அசிட்டோன், பியூட்டைல் ஆல்கஹால், மெத்தில் ஆல்கஹால். ஸோ அந்த பாக்டீரியா வந்து கிளாஸ்ட்ரீடியம் அசிட்டோபியூட்டிலிசம். Alcohols and acetones are prepared from molasses by fermentation activity of the anaerobic bacterium. ஓகேங்களா, ஆல்கஹால்ஸ் வந்து அசிட்டோன்ஸ் வந்து எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? anaerobic bacteriumலேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க by the process of fermentation. Then retting of fibers, Clostridium tertium. இது என்ன பண்ணுதுன்னா, the fibers from the fiber yielding plant are separated by the action of Clostridium is called retting of fibers. ஸோ ஒரு ஃபைபர் yielding பிளான்ட்லேருந்து ஃபைபரை தனியாக பிரித்து எடுக்கிற அந்த ப்ராசஸ் தான் யார்? ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். விட்டமின்ஸ், எஸ்கரிஷியா கோலி லிவிங் இன் த இன்டெஸ்டைன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். எஸ்கரிஷியா கோலி பாக்டீரியா வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு? ஹியூமன் பாடியோட இன்டெஸ்டைனில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ப்ரொடியூஸ் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் விட்டமின் கே அண்ட் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். அப்போ இந்த எஸ்கரிஷியா கோலி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் விட்டமின் கே அண்ட் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸஸ். Clostridium acetobutylism. So vitamin B2 is prepared by the fermentation of sugar. அப்போ இந்த Clostridium acetobutylism என்ன பண்ணுதுன்னா, சுகரை வந்து பிரித்து ஃபர்மெண்டேஷன் பண்ணி B2 விட்டமின் B2 வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் curing of tea and tobacco, Mycococcus candescens, Bacillus megatherium. The special flavor and aroma of the tea and tobacco are due to fermentation. அப்போ வந்து நம்ம டீ குடிக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அந்த ஸ்பெஷல் அரோமா, டொபாக்கோவில் இருக்கிற அந்த அரோமாவும் டீயில் இருக்கிற அரோமாவுக்கும் காரணம் யாருன்னா Mycococcus candescens and Bacillus megatherium. ஸோ இந்த பாக்டீரியா தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த டேப்லேஷன், இந்த ரெண்டு டேப்லேஷனில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் டிசீஸ் காஸ் பை பாக்டீரியா, பாக்டீரியாவால் என்னென்ன மாதிரியான பிளான்ட் டிசீஸ் காஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. தென் அனிமல் டிசீஸ் காஸ் பை பாக்டீரியா, அனிமல்ஸில் என்ன மாதிரியான பாக்டீரியா வந்து என்ன டிசீஸை காஸ் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க, இதிலேருந்து ஏதாச்சும் 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே ஸ்டூடெண்ட், டுடே செஷன் இஸ் ஓவர். ஸோ